ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பார்ட் 2 இந்த ரின் லிக்விட் பாட்டிலோட ரீயூஸ் ஐடியா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ 1ல் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பூவை எடுத்து வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி த்ரெட் வச்சு அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இல்லையா. அதை இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஏற்கனவே வந்து இந்த 5 பெட்டலில் 4 பெட்டல் வந்து நான் பண்ணிட்டேன். 3 டிஃப்ரெண்ட் ஐடியா ஒரே பொருளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீடிலை எடுத்துகிட்டு எம்ப்ராய்டரி நீடில், அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி த்ரெட். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த பேங்கிள்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த த்ரெட்டு பேர் என்னது, ஆரி ஒர்க் த்ரெட், அது வச்சு பண்ணேன். பட் அது அவ்வளோ நல்லா வரல, இன்னும் டைம் எடுத்துருச்சு. ஆனால் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு பண்ணும்போது இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி எல்லா கார்னர்லேயுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூர் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம், நாட் போட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை அப்படியே சிசர் யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சூப்பராக 3 டிஃப்ரெண்ட் பொருளாக மாற்ற போகிறோம். அதுக்காக சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக ஃபெவிபாண்ட் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் நவராத்திரிக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணுன்னாலும் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணுன்னாலும் இந்த ஐடியா சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன 3 டிஃப்ரெண்ட் பொருள் அப்படி தானே கேட்குறீங்க? டெக்கரேஷனை பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து கம் யூஸ் பண்ணி, எப்போவுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர் அண்ட் பெஸ்ட். உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்டை அழகாக அப்ளை பண்ணிவிட்டு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு ரைன் ஸ்டோன், அதாவது இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன் செயினை இப்படி அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு மேலேயும் நம்ம அழகாக இந்த மாதிரி கொடுத்துடுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன OHP ஷீட்டில் இப்படி ரவுண்டாக அந்த ரைன் ஸ்டோன் அண்ட் பேர்ல் ஸ்டோன் ரெண்டுத்தையுமே வந்து சுற்றி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை சென்டரில் இப்படி அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி செயின் இருக்கும் இல்லையா, இதையும் எடுத்துடலாம். இந்த செயினை எடுத்துகிட்டு இதை 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஒன்றுக்கு ஒன்று பெருசாக ஒரு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் பெருசாக எடுத்து 3 டிஃப்ரெண்ட் லென்த்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த செயினை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 பெட்டலுக்கு அதாவது 2 பெட்டலுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து தொங்குற மாதிரி நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கில் இந்த ஊசி நூலை வச்சு நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இதில் ஸ்டிச் ஆகிடும். கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இது இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு, இப்போ செகண்டு, இதே மாதிரியே வந்து ரெண்டாவதையும் வந்து நம்ம போடுறோம். ஸோ ரெண்டாவது செயின் டிஃப்ரெண்ட் லென்த்தில் அதையும் பண்ணிடுறோம். இப்போ தேர்டு இருக்கு இல்லையா, தேர்டு செயினையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து லென்த்தாக நம்ம பண்ணுறோம், சரியா? ஸோ 3 டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் செயின்ஸை நம்ம அழகாக வந்து இதில் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட பேக் சைடில் நம்ம ஒரு கிளாத்தை ஒட்ட போகிறோம். துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பனியன் கிளாத் இல்லை வேறு ஏதாவது காட்டன் கிளாத், இல்லைனா வந்து ஃபெல்ட் பேப்பர், இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அந்த ஹோல் வழியாக இந்த சேஃப்டி பின்னை வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்பக்கமாக எடுத்து வெளில வச்சுட்டு அப்படியே வந்து இன்னொரு பக்கம் அந்த கிளாத்தில் அந்த டாப்பில் இருக்கிற அந்த பின்னிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பின்னியும் வந்து இதில் நம்ம குத்திடுறோம். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம அழகாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதையும் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அப்போ அந்த பின் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக ஃபெவிபாண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் நம்ம அழகாக இந்த மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஸோ க்ளூவை, அதாவது ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாத் இருக்கு இல்லையா, கிளாத்தினுடைய அந்த பேக் சைடு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேக் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபெவிபாண்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2 பக்கமும் ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து 7 நிமிஷம் காய வைத்த பிறகு இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னினுடைய வெளிப்புறம் மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்கணும். உள்புறம் அப்படியே வந்து கம் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா
ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ராஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாரீ ப்ராஷ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுடிதாருக்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் சாரீலையும் யூஸ் பண்ணலாம். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக அட்ராக்டிவாக ரெட் கலரில் இருக்கு இல்லையா. இது டிஃப்ரெண்ட் கலர்லையும் நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ சாரியில் நம்ம இதை பின் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ப்ராஷ் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக இந்த நவராத்திரி திவாலி டைம்லலாம் உங்கள் புது ட்ரெஸ்க்கு மேட்சாக செஞ்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூட்டாக இருக்கும் இல்லையா. இப்போது செகண்ட் ஐடியா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஷ்க்கு பின்னாடி இருக்க அந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாருமே நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஹேர் கிளிப் இருக்குது, அந்த டிக்டாக் இருக்கும் இல்லையா, ஹேர் கிளிப்புக்கு இருக்கிற அந்த ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கும் இல்லையா, அதை இதில் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். செகண்ட் ஐடியா. இப்போது இன்னொரு ஐடியா என்னென்னா, ரிங்கோட டெம்ப்ளேட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அந்த ரிங்கை எடுத்துகிட்டு இந்த கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு மறுபடியும் நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டான ட்ரெண்டிங்கான ஒரு ரிங் ரெடி. இது அப்படியே இந்த செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த விரல்லையுமே மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ட்ரெண்டிங்கான டிசைனில் உங்களுக்கு ஒரு ரிங்கு பளிச்சுன்னு ரெடி ஆகிடும். பார்க்கவே க்யூட்டாக நல்லா இருக்கும். ஒரு டிசைனர் ரிங்கு ஃபேஷனபுளாக சூப்பராக கிடச்சிடும். ஸோ செகண்ட் ஐடியா, ஒரு ரிங்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு நீங்கள் ஹேர் கிளிப்பாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாரி ப்ரூஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செயினையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இப்படி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 செயின் அப்படியே தொங்குற மாதிரியும் இந்த ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது தேர்ட் ஐடியாவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இயரிங்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரிங்குக்கு ஒரு மாதிரி, இயரிங்க்கு ஒரு மாதிரி மாடல்ஸ் வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. த்ரெட் ஒர்க் பண்ணி, டெரக்கோட்டா ஒர்க் பண்ணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு இல்லையா. அதனால ரிங்கோட, அதாவது இயரிங்கோட பேஸ் அப்படின்றத இதில் எப்படி அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இது சூப்பரான ஒரு இயரிங்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைம் வீட்லேயே க்யூட்டான சாரி ப்ரூஷ், அதுக்கப்புறமா ரிங் அண்ட் இயரிங் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி 3 நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேட்சாக உங்களுக்கு ரிங்கு, இயரிங்கு, ப்ரூஷ் எல்லாமும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சூப்பர் ஐடியாவோட சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.